வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கடலில் பற்றி ஒரு அவேர்னஸ். ஏன்னா இப்போ கடலில் நிறைய பேர் கடலில் வந்து லீவு இருக்கிறதுனால கடல் பீச்சை பார்க்க போகிறாங்க, குளிச்சு அதில் வந்து நிறைய பேர் பார்க்க போகிற இடத்துல போய் கடலில் விழுந்து இறந்துடுறாங்க. அதுக்காண்டி ஒரு அவேர்னஸ், கடல் வந்து இந்த டைமில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ நேற்று முந்தா நேற்று நினைக்கிறேன் கன்னியாகுமரியில் வந்துக்கிட்டு இந்த டாக்டருக்கு படித்த அந்த மாணவர்கள் வந்து ஒரு 5 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்லிக்கிருந்தோமா. அதை பற்றி சொல்லி முடித்து மறுநாள்லேயே ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்கேன். மறுநாளே நம்ம தங்கச்சி பாம்பனில் வந்துக்கிட்டு அந்த குந்துகாலில் வந்துக்கிட்டு ஒரு பையன் வந்து கடலுக்குள்ளே விழுந்து இறந்துட்டாங்க. அவங்களாவது நீச்சல் தெரியாதவங்க, இவங்க நீச்சல் தெரிஞ்சு கடலுக்குள்ளே போய் விழுந்து இறந்துட்டாங்க. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், கடல் வந்துக்கிட்டு ரொம்பவே மோசமானது. கடலுக்கு வந்து நீச்சல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் தெரியாது. கடலுக்குள்ளே போகிறவங்களுக்கு கடலை பற்றி அனுபவம் தெரிஞ்சால் மட்டும்தான் கடலில் வந்துக்கிட்டு நம்மளை பாதுகாத்துக்கிற முடியும். மற்றபடி நீச்சல் தெரியுமே அப்படின்னு சொல்லிலாம் பாதுகாக்க முடியாது. ஏன்னா கடல் வந்து அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு இது. நான் சொல்லியிருக்கேன், நேற்று கூட சொன்னேன், அலை சுருட்டி அடிக்கிறது, சுழியுது, நீரோட்டம், இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கடலுக்குள்ளே நீஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே ஆட்கள் வந்து ஏன் உள்ளே போகிறாங்க அப்படின்னா நீரோட்டம். நாங்கள் வந்து அதை மீனவர்கள் எல்லாரும் நீவாடு அப்படின்னு சொல்லுவோம். கடலில் வந்து நீவாடு எப்பவுமே இருக்கும். கடல் காற்று வேகமாக இருந்தாலும் சரி, காற்று அமைதியாக இருந்தாலும் சரி, கடலில் வந்து நீரோட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீரோட்டத்தை பற்றி நிறையா வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ ஆழ்கடலில் போட்டுக்கு வந்து ஆங்கர் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஆழ்கடலில் கூட போட்டை வந்து நம்ம தரையில் வந்து வச்சா ஒரு இடத்துல இப்போ தரையில் வந்து நம்ம ஒரு காரை பார்க் பண்ணி வைக்கிறோம்னா, ஒரு இடத்துல நிப்பாட்டினோம்னா அந்த இடத்துல நிற்கும் காரு. ஆனால் கடலில் வந்து நீங்கள் ஏதோ பார்க் பண்ணி வைக்க முடியாது. போட்டுக்கு எது ஹேண்ட் பிரேக்லாம் இருக்காது போட்டு வச்சு நிப்பாட்டி வைக்கிறதுக்கெலாம். ஆங்கர் போட்டால் தான் நிப்பாட்ட முடியும் கடல் மேலே, ஆழ்கடல்லாம். ஏன் அப்படின்னு கேட்டால், கடலில் வந்து நீரோட்டம், அலைகள் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும். போட்டை வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அலைகள் இருக்கும்போது அலைகள் தள்ளிக்கிட்டு போகுது. ஆனால் அலைகளே இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது கூட வந்துக்கிட்டு போட்டு வந்துக்கிட்டு நகண்டு போய்கிட்டே இருக்கும். அது என்னன்னு கேட்டால் நீரோட்டம் தான். இந்த நீரோட்டத்தில் நாங்கள் நீவாடுன்னு சொல்கிறதுல அமுக்கு நீவாடுன்னு சொல்லுவோம். இந்த அமுக்கு நீவாடு எப்படின்னா, நீரோட்டம் தண்ணிக்கு மேலே ஊடி போய்கிட்டு இருக்கும். இந்த அமுக்கு நீவாடு என்ன ஆகும்னா கடலுக்கு உள்ளே அமுக்கிக்கிட்டு போகும். இப்போ ஏதாவது ஒரு பொருள் நம்ம போட்டோம்னா அந்த இது வந்து அமுங்கி தண்ணிக்குள்ளே முங்கிக்கிட்டே போகும். அதுக்கு பேர் தான் அமுக்கு நீவாடு. நம்ம கடலில் வந்து மிதக்கும் அந்த தர்மாக்கோல் போட்டிருப்போம், போயான்னு சொல்லுவோம். வலை விட்டுட்டு அந்த அமுக்கு நீவாடு வைக்கும்போது அந்த தர்மாக்கோல் போயாவே தண்ணிக்குள்ளே அமுக்கி கொண்டு போயிடும். அந்தளவுக்கு தான் அந்த நீவாடுடைய இது இருக்கும். இதை பற்றி நிறையா பேருக்கு தெரியணும். நீச்சல் தெரிஞ்சால் நமக்கு நீங்கள் குளத்துல நீகிற மாதிரி, அந்த கிணத்துல நீகிற மாதிரி, அந்த குட்டையில் நீகிற மாதிரிலாம் கண்டிப்பாக கடல் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு நீச்சல் தெரியும், நமக்கு தான் நீச்சல் தெரியுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கடலில் அந்த அலட்சியமாக விளையாடுறது மிகப்பெரிய தவறு. இதை வந்து கண்டிப்பாக நான் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் கடலில் விழுந்து சாகுறாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நினச்சி பார்த்தாலே வேதனையாக இருக்குது. ஏன்னா பல கனவுகளோடு நல்லா படித்து நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக உயிரை விட்டுறீங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா உயிர் வந்து விலை மதிக்க முடியாதது. அந்த உயிரை வந்துக்கிட்டு நீங்கள் வந்து விளையாட்டாக விட்டுறீங்க. எப்படின்னா, நம்ம இளைஞர்களுக்கு என்ன மெயின்னா ஒரு வகையான அலட்சியமும் ஒரு கெத்தும் இருக்குது. அந்த கெத்து வந்துக்கிட்டு அவங்கள டெத்தாகவே மாற்றிடுது. ஏன்னா யாராவது இந்த கடல் ஆழமாக இருக்கும், இதில் இறங்காதீங்கப்பா, இந்த கடல் ரொம்ப அலையாக இருக்கும், ரொம்ப கோர தாண்டவம் ஆடுங்கன்னா, போங்க எங்களுக்கு தெரியாத கடலை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மூக்குயிருக்கு வர்றவங்கள்ட்ட நம்ம இது ரொம்ப மோசமான கடல்ப்பா, கொஞ்சம் கரையவே விளையாடுங்கன்னு சொன்னாலும், ஆனால் எங்களுக்கு நீச்சல் தெரியுமே, நாங்கள் பார்த்துக்கிறோம்னே அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. எல்லா நாளும் ஒரே போல் இருக்காது. நமக்கு நீச்சல் தெரியும், அந்த எல்லாமே கரெக்டாக கையை இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. இதில் கடல் சின்னதாக ஒரு மாற்றாகும்போது நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த நீரோட்டத்தை பற்றி நான் சொன்னேன். இப்போ நீங்கள் கடல் குளிக்கிறீங்க, நீச்சல் தெரியுது, நீஞ்சு போகிறீங்க, உங்களுக்கு வந்து கரெக்டான நீவாடு, உங்களுக்கு கரையை நோக்கி வர்ற நீவாடோ நீரோட்டமோ கரையை நோக்கி வர்ற விஷயங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஈஸியாக நீஞ்சு கரை திரும்பிடலாம். ஆனால் ஆழ்கடலை நோக்கி போடுற நீரோட்டமோ இல்லை காற்றோ இல்லை அமுக்கு நீவாடுலாம் நீங்கள் நீஞ்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போதே உங்களை தண்ணிக்குள்ளே அமுக்கிரும். அந்த கடல் வந்து உள்ளே இழுத்துரும். அப்போ உள்ளே இழுக்கும்போது உங்களுக்கு என்ன நீச்சல் தெரிஞ்சுமே நீங்கள் வர்றது கஷ்டம். மீனவன் எப்படின்னா, மீனவங்களுக்கு வந்துக்கிட்டு பயங்கரமான நீச்சல் பயிற்சி இருக்கும். பயங்கரமானன்னா ரொம்பவே நீச்சல் பயிற்சி இருக்கும். அவங்க அளவுக்கு கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு தெரியாது, அந்தளவுக்கு நீச்சல் பயிற்சி இருக்கும். ஏன்னா
ஒவ்வொரு நாளும் நீஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. கடலில் வந்து ஏதாவது பொருளை எடுப்பாங்க. மீன் வந்து கடலில் வந்துக்கிட்டு வலையில் வந்துக்கிட்டு இருக்க மீன் தட்டி போயிடும். அந்த தட்டி போகிற மீனெல்லாம் தண்ணியில் ஆழத்திலோட பாஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. தண்ணிக்குள்ளே இறங்கி அடிக்கடி நீஞ்சிக்கிடுவாங்க. போட்ட பழுது வைப்பாங்க. கடலுக்கு மேலே வந்து போட்டு வந்து இலையில ஏதாவது ஒன்று சுற்றிட்டுனா தண்ணிக்குள்ளே இறங்கி அதை கட் பண்ணுவாங்க. போட்டு ஓட்டை ஆகிட்டுனா தண்ணிக்குள்ளே இறங்கி அடைப்பாங்க. இப்படி அவங்களுக்கு பயங்கரமான கடல் அனுபவம் இருக்கும். எந்த மாதிரி நீரோட்டம் வந்தால் நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்கிற அவங்களுக்கு எல்லா அனுபவமுமே இருக்கும். அதனால அவங்க தான் நீராங்கல்ல, அவங்க நீயும் போது நம்ம நீய முடியாதா அப்படின்னு அந்த ஒரு அலட்சியத்தை வேணாம். ஏன்னா அனுபவம் வந்து எப்போவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு அனுபவசாலி வந்து எல்லா விஷயத்தையும் ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஆனால் அனுபவம் இல்லாதவங்க வந்து அந்த விஷயத்தில் வந்து எங்கேயாவது சிக்கிக்கிடுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை பற்றி தகவலை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நேற்று நான் அந்த ஒரு வீடியோவில் சொன்னேன். நிறைய பேர் சொன்னாங்க சூப்பர் தகவல், இது வரைக்கும் நான் இந்த தகவல் இப்படி ஒரு விஷயத்தை இன்றைக்கி தான் முதல்ல கேள்விப்படுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போது வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதை லட்சக்கணக்கான பேர் பார்த்துருந்தாங்க. அந்த லட்சக்கணக்கான பேருக்கும் கடலை பற்றி கொஞ்சம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த அனுபவம் கிடச்சிருக்கு. நாளைக்கு அவங்க கடல் குளிக்கும்போது நான் சொன்ன விஷயம் அவங்களுக்கு மைண்டில் ஓடும். அப்போ அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக குளிப்பாங்க. இப்படி பெரிய அளவு வந்து அதில் சுழி வரும். அந்த சுழிக்குள்ளே சுழி வந்து நம்மளை இழுத்துட்டு போய் தண்ணிக்குள்ள அமைக்கிறோம் அப்படிலாம் அவங்களுக்கு அந்த மண்டைக்குள்ளே ஓடும். அப்போ இந்த பெரிய அளவு வரும்போது அவங்க குளிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப கவனமாக குளிப்பாங்க. அதே மாதிரி கடல் குளிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அலைகள் வர்ற இடத்துல நீங்கள் குளிக்காதீங்க. அதே மாதிரி கடல் குளிக்கிறது எப்படி இடங்களில் குளிக்கலாம், ஹார்பர் கட்டியிருப்பாங்க, ஹார்பர் ஜட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சுற்றி கல் போட்டு கடல் அலைகளை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இடங்களில் குளிச்சிங்கன்னா உங்களை இந்த இழுத்துட்டு போகிற பிரச்சனை இருக்காது, தண்ணிக்குள்ள அமுக்குற பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த இடத்துலையும் நீரோட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த முகத்துவாரம் சொல்கிற இடத்துல நீரோட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கல் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ கடலோ அந்த கடலும் அந்த தண்ணி அந்த ஒரு ஹார்பரோ ஜட்டியோ அதுக்குள்ளே தண்ணி உள்ளே தேங்கியிருக்கிற தண்ணி கடலுக்குள்ளே வெளியும் வேகமாக போகும், உள்ளேயும் வேகமாக வரும். அந்த நீரோட்டம் மட்டும் எப்போவுமே கடலில் இருக்கும். இதை கணிச்சு நீங்கள் கடல் குளிங்க. ஏன்னா கடல் குளிக்கிறதுக்கு இப்போம்லாம் நம்ம பார்த்தோம்னா எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் வர்றாங்க. நம்ம பார்த்தோம்னா மெரினா பீச்சிலலாம் நிறைய பேர் கடல் குளிக்காங்க. மெயினாக எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் நீச்சல் கற்றுக்குறீங்க. ஏன்னா நம்ம எல்லா விஷயமே கற்று வச்சுக்கிறோம். தற்காப்பு கலைன்னு சொல்கிறத நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம். இதுவும் ஒரு நம்மளை காக்கிற ஒரு கலை தான் ஒரு நீச்சல். கண்டிப்பாக முடிஞ்சவரை இந்த நீச்சலை கற்றுக்கிட்டு அந்த நீச்சலை கரெக்டான நமக்கு ஆபத்தான இடத்துல பயன்படுத்திக்கிறீங்க. அப்புறம் வந்துக்கிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கடலில் வந்து நம்ம எதுவுமே இல்லாமல் ஒரு அலைகளுக்குள்ளேயே ஒரு ஆழத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம்னா நம்ம மெயினாக வந்துக்கிட்டு பயப்படக்கூடாது. பயப்படாமல் மன தைரியத்தோட நீங்கள் வந்துக்கிட்டு கடல் ஈஸியாக வந்துக்கிட்டு நீங்கள் உங்களை வந்துக்கிட்டு நீங்கள் தண்ணிக்கு மேலே நீங்கள் உங்களை காத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அது நீங்கள் இப்போ உங்களை கடலுக்குள்ளே போகுதுன்னா உங்களை அமுக்குதுன்னா நீங்கள் தண்ணியை வந்துக்கிட்டு எட்டி உதஞ்சின்னா நீங்கள் மேலே வருவீங்க. இப்போ நம்ம எதையாவது ஒரு பொருளை ஓங்கி இப்படி மிதிச்சு வருவோம்ல, அந்த மாதிரி இப்படி புஷ் பண்ணுங்க. காலை வச்சு இப்படி புஷ் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் கடலுக்கு மேலே தண்ணிக்கு மேலே ஒவ்வொரு புஷ் பண்ணுறதுக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவீங்க. மேலே வரும்போது நீங்கள் உயரம் வந்துடுவீங்க. தண்ணிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கூட உயரம் வந்துடுவீங்க. உயரம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகும்போது உங்கள் மூச்சை விடாதீங்க, தம் கட்டி வச்சுக்கிறீங்க. கடலில் மட்டும் நீங்கள் மூச்சை விடாமல் தம் கட்டி வச்சோம்னா நம்மளை தண்ணிக்கு மேலே தான் கொண்டு வரும். அப்புறம் நம்ம மூச்சு வாங்கிட்டு அப்புறம் மூச்சை விட்டுட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே இழுத்துச்சுன்னா நம்ம தம் கட்டிக்கிடுவோம். தம் கட்டிக்கிட்டு அப்புறம் வந்து மூச்சு விட்டீங்கன்னா இப்படி கொஞ்ச நேரம் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ளே உங்களை யாராவது காப்பாற்ற மீட்க வருவாங்க. அதுக்கு மேலேயும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்சால் லைஃப் ஜாக்கெட் போட்டு கடல் குளிங்க. லைஃப் ஜாக்கெட்டோட போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த ரிங்கு மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த யூஸ் பண்ணுங்கள். அதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு தர்மாக்கோல் சீட்டு வாங்கி அதை வந்து இந்த சாக்கில் நம்ம சிமெண்ட் இந்த மாதிரி சாக்குகள் இருக்கும்னா அதில் தச்சு நல்லா சதுரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் அதை உங்கள் முதுகுல கெட்டிக்கிட்டு நீங்கள் கடல் குளிங்க. இப்படி உங்கள் ஆசையை வந்துக்கிட்டு கொஞ்சம் பாதுகாப்போடு செயல்படுத்துங்க. இதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 15 பேராவது கடலுக்குள்ளே மூழ்கி இறந்துருப்பாங்க. இதை நம்ம கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயம். அதை வந்து சரி பண்ணணும். அதுக்கப்புறம் அரசு ஒரு சில விஷயங்களுக்கு அலர்ட் கொடுக்காங்கன்னா அதை அலட்சியமாக எடுத்துக்கிறாதீங்க. சீரியஸாக எடுத்து அந்த நாட்களில் மட்டும் நம்ம ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கிறலாம். நன்றி, வணக்கம்.